வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகள். ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி சுதந்திர தினத்தன்று அனைத்து கிராம ஊராட்சிகளிலும் கிராம சபை கூட்டம் நடத்த தமிழ்நாடு அரசு அனுமதி. தூய்மையான குடிநீர் விநியோகம், இணைய வழி வரி செலுத்தும் சேவை உள்ளிட்டவை குறித்தும் ஆலோசிக்க அறிவுறுத்தல். அரசு பள்ளி மாணவர்களின் உயர்கல்வி சேர்க்கையை உயர்த்திடும் வகையில் தமிழ் புதல்வன் திட்டம் கோவையில் நாளை தொடக்கம். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைக்கிறார். கிருஷ்ணகிரி, தருமபுரி, திருப்பத்தூர், திருவண்ணாமலை, விழுப்புரம், செங்கல்பட்டு ஆகிய 6 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. வரும் 11ஆம் தேதி கோவை, நீலகிரி, ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி ஆகிய மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் எனவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. நீலகிரி, ஈரோடு, கள்ளக்குறிச்சி, பெரம்பலூர், கடலூர், விழுப்புரம், திருவண்ணாமலை மாவட்டங்களுக்கு ஆகஸ்ட் 12ஆம் தேதி மஞ்சள் அலர்ட். புதுச்சேரியிலும் கனமழைக்கான மஞ்சள் நிற எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். நான்கு நாட்கள் நடைபெறும் மாமதுரை நிகழ்ச்சி கோலாகல தொடக்கம். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காணொலி காட்சி மூலம் தொடங்கி வைத்தார். மதுரையை மதுரைக்காரர்கள் மட்டுமல்ல, அனைவரும் போற்றலாம். தவறு செய்தவர் மன்னனே ஆனாலும் கேள்வி கேட்க மண் மதுரை எனவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் புகழாரம். தவறு செய்தவன் மன்னனே ஆனாலும் மன்னனை கண்ணகி கேள்வி கேட்ட மண் இது. நீதிய காக்க தன்னோட உயிரை தந்த மன்னர் ஆட்சி செஞ்ச இடம் இது. இரண்டாயிரத்து 13ஆம் ஆண்டு முதல் மாமதுரை விழா நடைபெற்று வருகிறது. திமுக இளைஞரணி தொடங்கப்பட்ட இடமும் மதுரைதான் எனவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பெருமிதம். என்னுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய திருப்பு முனை ஏற்படுத்தின திமுக இளைஞரணி தொடங்கப்பட்டதும் இந்த மதுரை மண்ணில் இருந்துதான். இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். அதனால தான் பல்வேறு வரலாற்று பெருமைகளை கொண்ட நகரம்னு மதுரையை குறிப்பிட்டேன். மதுரையில் முதலமைச்சரின் காணொலி நிகழ்ச்சிக்கு வந்த 100க்கும் மேற்பட்ட வாகனங்களுக்கு அபராதம் விதிப்பு. வாகனங்களையும் பறிமுதல் செய்து எடுத்து சென்ற போக்குவரத்து காவல்துறையினர். தமிழ்நாடு முழுவதும் புதிதாக 100 அமுதம் அங்காடிகளை திறக்க நடவடிக்கை. உணவுப் பொருள் வழங்கல் துறை அதிகாரிகள் தகவல். ரேஷன் கடைகளில் பாமாயில் துவரம் பருப்பு தங்கு தடையின்றி கிடைக்கும் வகையில் ஏற்பாடு. ஜூலை மாதம் துவரம் பருப்பு பாமாயில் பெறாதவர்கள் ஆகஸ்ட் மாதம் பெற்றுக் கொள்ளலாம் எனவும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அறிவிப்பு. சென்னை மாநகராட்சியில் 10 நாட்களாக மேற்கொள்ளப்பட்ட தூய்மை பணியில் 6310 டன் கட்டிடக் கழிவுகள் அகற்றம். பொது இடங்கள், நீர்நிலைகள் அருகே கழிவுகள் கொட்டினால் 5000 ரூபாய் வரை அபராதம் விதிக்கப்படும் என சென்னை மாநகராட்சி எச்சரிக்கை. ஆகஸ்ட் 26ஆம் தேதி விபத்து மற்றும் அபராதம் இல்லாத சென்னையை உருவாக்கிட பொதுமக்கள் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும். சென்னை போக்குவரத்து கூடுதல் ஆணையர் சுதாகர் வேண்டுகோள். டிராபிக் வயலேஷன்ஸ் பண்ணக்கூடாது. முக்கியமாக டிராபிக்ல ஆக்சிடென்ட் ஆகிறதுக்கு காரணங்கள் பார்த்தா ஹெல்மெட் போடாதது, ராங் சைட் டிரைவிங், ட்ரங்க் அண்ட் டிரைவிங், செல்போன் டிரைவிங்,
இந்த 4 விஷயங்களை நம்ம வந்து கம்மி பண்ணோம் அப்படின்னாலே, கரெக்டாக சிக்னலில் ரெட்டில் நிப்பாட்டணும் அப்படின்னாலே நமக்கு வந்து ஆக்சிடென்ட்ஸ் வந்து தடுக்கலாம். ஸோ சென்னை பாலியல் புகார் வழக்கில் பணியிடை நீக்கத்தை எதிர்த்து மருத்துவர் சுப்பையா தாக்கல் செய்த மனு தள்ளுபடி. சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. பள்ளிகளில் அதிகரித்து வரும் கஞ்சா புழக்கத்தை தடுக்க நடவடிக்கை எடுக்காமல் அரசு வேடிக்கை பார்த்துக் கொண்டிருப்பது ஆபத்தானது. இனியும் அலட்சியம் காட்டாமல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தல். மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 10,000 கன அடியிலிருந்து 6,367 கன அடியாக குறைவு. அணையிலிருந்து காவிரி டெல்டா பாசனத்திற்காக வினாடிக்கு 12,000 கன அடி நீர் வெளியேற்றம். நீர்வரத்து அதிகரிப்பால் 57 அடியாக உயர்ந்து கடல் போல காட்சியளிக்கும் வைகை அணை. நீர்மட்டம் தொடர்ந்து உயர்ந்து வருவதால் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் மகிழ்ச்சி. கும்பக்கரை அருவியில் சுற்றுலா பயணிகள் குளிக்க அனுமதி. வெள்ளப்பெருக்கு குறைந்து நீர்வரத்து சீரானதால் வனத்துறையினர் அறிவிப்பு. காவிரி ஆற்றிலிருந்து பிலிகுண்டலுவிற்கு வரும் நீர்வரத்தின் அளவு 8,000 கன அடியாக குறைவு. 24 நாட்களுக்கு பிறகு ஒகேனக்கலில் குளிக்கவும் பரிசல் இயக்கவும் அனுமதி. பொள்ளாச்சி அடுத்த ஆழியார் அணையிலிருந்து 1,347 கன அடி உபரி நீர் வெளியேற்றம். கரையோர மக்கள் பாதுகாப்பாக இருக்கும்படி மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தல். வேதாரண்யத்தில் சாலைகளில் சுற்றித் திரியும் மனநலம் பாதிக்கப்பட்டவர்களை காப்பகத்தில் சேர்க்க எடுத்த நடவடிக்கை என்ன? அறிக்கை தாக்கல் செய்யும்படி தமிழ்நாடு அரசிற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு.